அந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம அந்த வெஹிக்கிள்ன்றது வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கு. அதில் சாம்சங் கம்பெனி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேட்டரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் பயன்படுத்துறது. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங். ஒன்லி 7 மினிட்ஸில் 100% பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒன்லி 7 மினிட்ஸ். அதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ தூரம் வரும் வண்டியை ஓட்டலாம் காரை அப்படின்னா 900 கிலோமீட்டர்ஸ். ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா 7 நிமிஷத்தில் நீங்கள் 900 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் வண்டி ஓட்டலாம். அதுக்குள்ள இருக்கிறதுலாம் வெள்ளி தான். அந்த அந்த பேட்டரி அந்த பேட்டரி இப்போதைக்கு இருக்கிற நார்மல் பேட்டரி இருக்கு இல்லையா, 50 கிலோவாட் 70 கிலோவாட் பேட்டரிலாம் வருது. அது ஒரு 500 கிலோமீட்டர் போகுது. அதுக்கு எல்லாமே ஒரு சுமார் 50 கிராம்லேருந்து 100 கிராமுக்குள்ளே தான் வெள்ளி தேவை இருக்குது. நான் அந்த பேட்டரியில் 1 கேஜி தேவைப்படுது ஒரு பேட்டரி தயாரிக்கணும்னா. அப்படி தேவைப்படுதுன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எனக்கு பரவாயில்ல கொஞ்சம் கூட விலை போனால் கூட அந்த மாதிரி வாங்கிடுவோம். ஒரே அட்டஸ்டிச்சில் நான் 900 கிலோமீட்டர் போகணுன்னு. கண்டிப்பாக சார். அது இல்லாமல் ஷார்ட் பீரியடில் 7 மினிட்ஸில் ஃபுல்ஃபில் ஆகிடுது. இது இன்னோவேஷன் வந்து சாம்சங் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவன் அதுக்காக யூசேஜுக்காக என்ன பண்ணிட்டான், ஒரு மைனிங் கம்பெனி மெக்சிகோவில் இருக்குது. அந்த மைனிங் கம்பெனி சில்வர் ஸ்ட்ராம் மைனிங் கம்பெனின்னு அவன்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ் $700 பில்லியன் வந்து அதில் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஓன்ட்டு ப்ரொடக்ஷன் ஆகிற வெள்ளி எல்லாமே எனக்கு தான் தரணும் நீ. பாண்டு போட்டாங்க. பாண்டு போட்டான். ஓகே. அப்போ என்ன அவன் போட்டது வந்து கிராம் 50 ரூபா இருக்கப்போ போட்டது. இன்னைக்கு வந்து 250 ரூபா 300 ரூபா வந்துருச்சு. அது 3000 ரூபா ஆனாலும் அவன் கொடுத்து தான் ஆகணும் அவனுக்கு. இப்போ இனி வரும் காலங்களில் அந்த பேட்டரியோட யூசேஜ் நிறைய வருது. அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னு இருக்கப்போ இப்போ சொல்லுங்கள் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்கும்?